ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி தோசை மாவு இல்லாத டைமில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஒரு டொமேட்டோ, கேரட், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். ரொம்ப பெருசாக இழுக்க வேண்டாம், இந்த மாதிரி சின்னதாகவே சுட்டுக்கோங்க. சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமைச்சலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.